ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு சின்ன ஊர் தான் அல்வர். இந்த சின்ன ஊரான அல்வரில் மூலைக்கு நிறைய கோவில்கள் இருந்தது. இந்த கோவில்களில் எழுப்பப்படுற அந்த மணியோசைகள், கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுள்கள் இங்கே தான் ஏதோ நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். இந்த நம்பிக்கையை தர மணியோசைகள் கேட்குற கொஞ்சம் தூரத்தில் தான் பான்காடு இருக்கு. இந்த உலகத்திலேயே 10 ஹாண்டட்னு சொல்லக்கூடிய இடங்களில் ஒன்று தான் இந்த இடம். இதை நாங்கள் மட்டும் சொல்லலை, இந்த தகவல் நிறைய வெப்சைட்டில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டைக்கு வெளியே என்ன எழுதியிருக்கு தெரியுமா? யாரா இருந்தாலும் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுலேருந்து சூரியன் உதயமாகிற வரைக்கும் பான்காடுக்கு கண்டிப்பாக வரக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. இதையும் மீறி கோட்டைக்குள்ள நுழைய முயற்சி செஞ்ச அந்த சில பேர் அங்கேருந்து வெளியே வரலன்னு சரித்திரம் சொல்றதா சில பேர் சொல்றாங்க. ஆனால் அங்கே அப்படி என்னதான் இருக்கு? भाग रे भाग फिरंगी, झांसी की रानी आई है, भाल तिलक और हाथ खड़क, दुर्गा है काली माई है। भाग रे भाग फिरंगी, भाग रे நில்ல. உன்னை இப்படி உள்ள அனுமதிக்க முடியாது. ஓ முகத்தை திறந்து காட்டு. மகாராஜா, இந்த விளையாட்டு விதிப்படி கடைசி வரைக்கும் யாரு போராடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அத நீங்களும் செய்யல, நானும் செய்யல. சார், டேய், இந்த சத்தம் எங்க இருந்து வருது? தெரியலையே. பான்கட்டோட கோட்டை கிட்டத்தட்ட 300-350 வருஷத்துக்கு முன்னாடி, சரியா சொல்லணும்னா ஜெய்ப்பூர்லாம் வர்றதுக்கு முன்னாடி அமீர் வம்ச ராஜ்யம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த வம்சத்துல வந்த ஒருத்தர் தான் இந்த பான்கட்டோட கோட்டையை கட்டி இதை அவங்க தலைநகரமா மாத்திக்கிட்டாங்க. ஆனா இந்த அமீருக்கு முன்னாடி ஜெய்ப்பூர்ன்றது இங்கதான் இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஊர் பார்க்கறது மட்டும் இல்லாம வியாபாரத்துக்கும் நல்லா இருந்தது. அந்த ராணி ரத்னாவதியோட பிறந்த ஊர் வேற, அவங்களோட புகுந்த வீடு தான் பான்கட். இந்த கோட்டையோட ராணி பேரு ராணி ரத்னாவதி. அவங்க இந்த உலகத்திலே மிகப்பெரிய அழகி. ஆனா அது மட்டும் இல்ல, ரொம்ப கடவுள் பக்தி உடையவங்க. ஆனா இந்த இடத்துல இருந்த நிறைய பேரு இந்த பக்கம் போனா நிறைய பேய்களோட சத்தம் கேக்குதுன்னு சொல்லுவாங்க. இதை ஏன் சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல இருந்த ராணிய ஒரு மந்திரவாதி ராணிய அடைய ஏதோ சதி செஞ்சானா. எல்லாரும் சொன்னதுனால நாங்க இதை நம்புறோம். ஏதாவது ஒண்ணு இங்க நடந்திருக்கலாம். இங்கிருந்து 250 மீட்டர் உயரத்துல இருக்கிற அந்த இடத்துல தான் சாதுக்கெல்லாம் தங்கியிருந்தாங்க. எப்போதுமே தாசிங்க தான் ராணியோட தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போவாங்க. அப்போ ஒரு மந்திரவாதி அந்த எண்ணெயில ஒரு மோகினியை ஏவி விட்டுட்டான். ராணி எப்போ இந்த எண்ணெயை அவங்க தலையில வைக்கிறாங்களோ அப்போ அந்த ராணி தனக்கு அடிமையாயிடுவான்னு சொன்னாரு. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தோட இந்த எண்ணெயை யாராவது தயாரிச்சாங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி, அது அவங்க தலைமையில இருந்து அவங்கள அழிச்சிரும். அது மட்டும் இல்லாம அவங்கள காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாரு. இருந்தாலும் அவரோட மந்திர சக்திகளை பயன்படுத்தி சூரிய உதயத்துக்கு முன்னாடி யாரா இருந்தாலும் சரி, உயிர் மேல நிறைய ஆசை இருந்தா இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னு என்ன இருந்தாலும் இந்த பான்கட் கோட்டையை விட்டு அவன் வெளியேறிடணும். அதோட ராத்திரி 6 மணிக்கு மேல இங்க யாருமே தங்குறது கிடையாது. அந்த அளவுக்கு இது மோசமான இடம். ஆனா இங்க இருக்கிற உள்ளூர்வாசிகள் பேய்கள் நடமாட்டம் இருக்கிறத பார்த்ததா உறுதியா சொல்றாங்க. ஆமா, பேய் இருக்கு. சாயங்காலத்துக்கு மேல அங்க போகவே முடியாது. ஏன்னா இங்க நிறைய பேய் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால சாயங்காலத்துக்கு மேல யாரும் இங்க தங்கறதுக்கு அனுமதி கிடையாது. இங்க 1-2 பேய்கள் மட்டும் இல்ல, நிறைய பிரேதாத்மாக்கள் இங்க இருக்கு. இதுக்குள்ளதான் அதோட உலகமே இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பாழடைஞ்ச இடங்கள்ல பேய்கள் நிறைய இருக்குன்ற கதையை நம்ம நிறைய கேட்டிருக்கோம்.
ஆனா இந்த கோட்டைக்கு பின்னால இருக்கிற இந்த கதைக்கு ஒரு டாக்குமெண்டட் ஹிஸ்டரி இருக்கு, பிரிண்டட் ஆர்டிகல்ஸ் இருக்கு, ஹோஸ்ட் ஹண்டர்ஸ் அவங்க கண்ணால பார்த்த சாட்சிகளும் இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த கோட்டைக்குள்ள சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கிறத உணர்ந்திருக்காங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா இதெல்லாம் கதை அல்ல, உண்மைதான். இதை உண்மைன்னு ஏன் சொல்றோம்னா இந்த சூப்பர் நேச்சுரல்ஸ் பவர்ஸால எங்க டீமுக்கும் அனுபவம் ஏற்பட்டிருக்கு. ஆமா, ஜான்சி கி ராணின்ற எபிசோட ஷூட் பண்றதுக்காக எங்க டீம் மெம்பர்ஸ் பான்கார்ட்ல இருக்கிற கோட்டைக்கு போனாங்க. போதும் போதும் போதும், எல்லாரும் பாட்டை நிறுத்துங்க, நான் சொல்றதை கேளுங்க. நம்ம ஷூட்டிங்காக பான்கட் போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த பான்கட்டை பத்தி உங்க எல்லாருக்கும் எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பான்கட்டோட ராணி ரொம்ப அழகா இருந்தாங்களாம், ரொம்ப ரொம்ப அழகா. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு கல்யாண வயசு வந்ததுக்கு அப்புறம் அவங்க தினமும் கோயிலுக்கு போய் கடவுளுக்கு விளக்கேத்திட்டு வருவாங்களாம். அவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுதல் தான் இருந்தது, ஒரு ஹேண்ட்ஸமான ராஜகுமாரன் வேணும். ரைட் சார்? ஆமா ஆமா, சரியா சொன்ன. உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் ஸ்மார்ட் ஆச்சே சார். ரைட் ரைட். எப்பவும் நம்ம தமிழ் சினிமாவில் நடக்கிற மாதிரி ஒரு வில்லன் மந்திரவாதியோட பார்வை அவங்க மேல பட்டுருச்சு. அந்த மந்திரவாதிக்கு அவங்க மேல காதல் வந்துருச்சு. ஆனா அந்த மந்திரவாதியோட காதலுக்கு ராணி மறுப்பு தெரிவிச்சுட்டாங்களாம். ஓ, ஹார்ட்லெஸ் வுமன். ஹார்ட்லெஸ் இல்ல, இன்டெலிஜென்ட். ஒரு ராணி ராஜாவை தானே கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, நீங்க சொல்லுங்க சார். சொல்றேன். என்ன நடக்கும்? ஒரு பக்கம் இந்த மந்திரவாதிக்கு ஈகோ பிரச்சனை ஆயிருச்சு. அந்த மந்திரவாதி உடனே என்ன ஆனாலும் சரி ஏதாவது ஒண்ணு பண்ணி ராணி அடையாம விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, ஒரு எண்ணெய் பாட்டில்ல ஏதோ மந்திரங்கள் எல்லாம் செஞ்சு ராணி கொடுக்க முடிவெடுத்திருக்காரு. அது மூலமா ராணிய வசியம் பண்ணலாம்னு நினைச்சிருக்காரு. ஆனா ஜான்சி ராணி மாதிரி ராணி ரத்னாவதி கூட ரொம்ப புத்திசாலியா இருந்திருக்காங்க, அதி புத்திசாலியா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த மந்திரவாதியோட எண்ணம் புரிஞ்சிருச்சு. அவங்க அவரோட பிளான முழுசா அழிச்சிட்டாங்க. கூடவே அவரையும் மேல அனுப்பிட்டாங்க. இப்ப இந்த கதையில இருக்கிற ட்விஸ்ட் என்னன்னா, அந்த மந்திரவாதி சாகும்போது சாபம் கொடுத்திருக்காரு. இந்த பான்கட் அழிஞ்சு போயிடும்னு சொன்னாரு. இங்க எந்த வளர்ச்சியும் இருக்காது, சந்தோஷம் இருக்காதுன்னு சொன்னாரு. அந்த மந்திரவாதியோட ஆத்மா இன்னைக்கும் அந்த ராணிய தேடி இந்த கோட்டையே சுத்திட்டு இருக்கான். நீங்க தான் சார் என் காதல பூ சுத்துறீங்க. என்ன சார் பூதம் பேய் மந்திரவாதின்னு பயப்படுத்துறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் யாராவது உங்ககிட்ட கதை விட்டு இருப்பாங்க. இது ஊர்காரங்களோட வேலை தான். இதெல்லாம் டூரிஸ்ட அட்ராக்ட் பண்றதுக்காக செய்யற வேலை. அப்படின்னா அந்த பான்கட்ல நிறைய பேய் இருக்குன்றத நீங்க நம்புறீங்களா? அட, பான்கட்ல மட்டும் கிடையாது, ராய்கட், சண்டிகட் அது மட்டும் இல்ல, காட்டுல கூட தான். பேய்கள்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது, எல்லாம் கதை தான். சார், நான் சொல்றது ஒரு சின்ன லாஜிக் தான். நான் ஒரு கேமராமேன். என் கண்ணுக்கு எது தெரியலையோ அதை நான் என்னைக்கும் நம்புனதே கிடையாது. as simple as that. அவ்வளவுதான். சார், காத்து கண்ணுக்கு தெரியாது, ஆனா அது இருக்கு. வாசனையும் கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருக்கு. அதே மாதிரி தான் இதுவும். பேய்களும் கண்ணுக்கு தெரியாது, ஆனா அத நம்மளால உணர முடியும். நான் அத உணர்ந்திருக்கேன். நல்லா சிரிங்க சார். அட, பேய் பூத பிசாசு எல்லாம் இயற்கையில இருக்க தீய சக்தி தான் சார். இவங்க எல்லாம் எங்க தங்குவாங்கன்னு தெரியுமா? அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறப்ப இந்த மாதிரி பேசாம இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு கோவம் வந்தா என்ன ஆகுன்னு எனக்கு தெரியும். இதே மாதிரி தான் ஒரு நாள் ஷூட்டிங்ல ஒரு மேக்கப் மேனுக்கு அவருக்குள்ள ஒரு ஆத்மா போயிருச்சான். அந்த இடத்துல அவரு எப்படி துடிதுடிச்சு செத்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி தெரியாத சக்திகளை பத்தி தேவையில்லாம பேசக்கூடாது. அப்புறம் உங்களை அது சும்மா விடாது. கண்டிப்பா பேசாதீங்க. பேயின்றது 200% இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. இது பேயோட முதல் அட்டாக் போல இருக்கே. போக போக என்ன நடக்குமோ தெரியல. என்னாச்சு? நம்ம பஸ்ஸுக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் இங்க நிக்குது? நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நான் முதல் தடவை இந்த மாதிரி பாழடைஞ்ச லொகேஷனுக்கு போறேன். ரொம்ப ஜாலியா இருக்கும்ல? ஜாலியாவா? ஆர் யூ மேட்? எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா?
சரி எல்லாரும் இங்க பாருங்க, நாளைக்கு கொஞ்ச நேரத்திலேயே நிறைய சீன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்தாகணும். This 12-hour shift is not enough? No. Tomorrow morning 7 o'clock we are starting. அது மட்டும் இல்ல, 5 மணிக்கெல்லாம் பேக்கப் பண்ணிடுறோம். சன்செட்டுக்கு அப்புறம் அந்த கோட்டைக்கு பக்கத்துல கூட நிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல சார், இது ரொம்ப நல்ல விஷயம் தான். 10 மணி நேரத்துக்கு வேலை பார்க்க போறோம், 12 மணி நேரத்துக்கு சம்பளம் கிடைக்க போகுது. இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சார் வண்டி ரெடி ஆயிடுச்சு சார். அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணா. என்னம்மா? எல்லாருடைய காஸ்டியூமும் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நீ வேணா பாரு. வெரி குட்ண்ணா. அப்படியே நீங்க போய் எல்லாரையும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிடுங்களா? ஒண்ணும் கவலைப்படாதம்மா, இப்ப நான் அனுப்புறேன் பாரு. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ தேங்காய் எங்கப்பா? அண்ணே தேங்காய் எடுத்துட்டு வாங்கண்ணே. அண்ணே எங்கடா போயிட்டீங்க? தேங்காய் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்கண்ணே. இதோ வர்றேன் சார். பிள்ளையார்பட்டி நாயகனுக்கு ஜெய். என்னண்ணா என்னாச்சு? காலையில சாப்பிடலையா என்ன? நல்ல தெம்பா அடிச்சு விடுங்கண்ணா. சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. பிள்ளையார்பட்டி நாயகனுக்கு He's not strong, yeah. என்னண்ணா, 3வது தடவையும் தேங்காய் உடையலன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா வேகமா உடைங்க. எப்பா தேங்காய் உடையினால எதுவும் வருத்தப்படாதீங்க. ஒருவேளை விநாயகர் வேற யூனிட் பூஜைக்கு போயிருக்காருன்னுமோ. சாரி விநாயகரப்பா. சரி நம்ம சீக்கிரம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. அல்காவை கூப்பிடுங்க.
ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க எல்லாரும் ரொம்ப வசதியா இருந்திருப்பாங்க போல இருக்கு. அண்ணா நீங்க எப்படி இங்க? ஆமா நான் தான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இந்த இடத்தை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்க பாத்தீங்களா, இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? யோசிச்சு பாருங்க, இப்பவே இவ்ளோ அழகா இருந்தா ராணி ரத்னாவதி காலத்துல எவ்வளவு அழகா இருந்திருக்கும். ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும்ல? இது ஒண்ணு பிலிம் சிட்டில போட்டிருக்கிற செட்டு கிடையாது. நீ பாட்டுக்கு இங்க வந்து சுத்திட்டு இருக்க. இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. இவ்வளவு நேரம் கதை கேட்டல்ல? என்னது முடிய எப்படி போட்டு வச்சிருக்க? சீக்கிரமா தலையை கட்டுமா, சீக்கிரம். இப்ப சந்தோஷமா? இந்தா உனக்கான ட்ரெஸ். போ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. ஷார் ரெடியா இருக்கு. போயிட்டு வா. இவரு ஒருத்தர் எப்படி பயப்படுறாரு. இவங்களுக்கு ஷூட்டிங் எடுக்க வேற லொகேஷனே கிடைக்கல போல இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. இல்ல டேய் மங்கையா, வா வா சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வா. நேரம் ஆகுது இல்ல, சீக்கிரமா பண்ணு. சீக்கிரம் தான் பண்ணிட்டு இருக்கேன் சார். நானும் மனுஷன் தானே சார். டேய் இந்த வேலையை நீ நேத்தே செஞ்சு முடிச்சிருக்கணும். ஏன் இந்த வேலையை இன்னும் முடிக்காம இருக்கிற? இவங்க கிட்டலாம் வேலை பாக்குறது அரசியல்வாதிகிட்ட வேலை பாக்குறத விட ரொம்ப மோசமா இருக்கு. இங்க பகல்லே வேலை செய்ய மாட்டாங்க, முன்னாடியே வந்து வேலை பார்க்கணுமா. இங்க எல்லாரும் இங்க இருக்க பேயை பார்த்து பயப்படுறாங்க. அப்படியா ஹீரோ? உங்களுக்கு பேய்னா பயம் கிடையாதா? போதும், உன் நடிப்பெல்லாம் நிறுத்து. போய் உன் வேலையை சீக்கிரம் முடி. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஒரு வழியா வேலை முடிச்சாச்சு. போய் அடுத்ததை பார்க்கலாம். வேலையை கொடுத்தா உன்னை விட நல்லாவே வேலை செய்வேன். ஜான்சிராணி ஷூட்டிங்குக்காக பான்கட் நான் வந்தப்போ ஏதோ ஒன்று நான் வேலை செய்யும்போது என் தலை மேலே விழுந்தது. அவ்வளோதான், என் தலை மேலே விழுந்தோன்னு அவ்வளோ ரத்தம் கொட்டிச்சு. அப்போ தான் எனக்கு இங்கே ஏதோ இருக்குன்னு தோணுச்சு.
அது எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்ற மாதிரி இருந்தது. எங்களுக்கு அப்ப அது தெரியல. ஆனா பான்கட்ல இருக்கிற 2-3 பேரு எங்களை உடனே இந்த இடத்துல இருந்து போக சொல்லிட்டாங்க. ஷூட்டிங் எல்லாம் ஒண்ணு நடத்தாதீங்க, போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னமா பண்ற? ஏன் கல்ல எல்லாம் படுத்துட்டு? சரி சரி வா, டேக் ரெடியா இருக்கு. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. நீங்க 2 பேருக்கு வாங்க. உங்களுக்கு நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுறேன். இதான் மார்க்கா? ஆமா, இதான் மார்க். இங்க இதே இடம் தான். இங்க வாங்க, நான் டீடைலா சொல்றேன். இங்க பாருமா, இந்த சீன்ல நீ உன்னோட குதிரை பருணை நினைச்சு ரொம்ப சோகமா இருக்க. அதாவது இந்த சீன்ல எனக்கு நிறைய எமோஷன் வேணும். அப்புறம் அடுத்தது அந்த மார்ஷல் இருக்காருல்ல, அவரை நீ கொல்லணும்னு நினைக்கிற, அதுவும் அவ்வளவு ஆக்ரோஷத்தோட. அவனுக்கு புரிஞ்சிருச்சுல, 2 எமோஷனோட பிளே. சரியா? இதுதான் சீனு. என்னையா இது? ஹல்கா பக்கத்துல இருக்க லைட் எடுங்கப்பா ஃபர்ஸ்ட். அங்கெல்லாம் லைட் தேவையில்ல. யோ, நான் தான் லைட் எடுக்க சொல்றேன்ல, அங்க லைட் எடுங்க. அங்க லைட்டே இல்லையே. நைட் ஒரு பெக்கு அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிப்பா, லென்ஸை கொஞ்சம் க்ளீன் பண்ணு. எஸ் சார். ஓகே, என்னோட டைலாக் நான் சொல்லி பார்க்கட்டுமா? மறுபடியும் என்ன ஃபால்ட் பா இது? ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட நல்ல கேமரா வாங்க சொல்லி எத்தனை வாட்டி பா சொல்றது? வேற விஷயத்துனா பணத்தை உடனே எடுத்து கொடுத்துறது. இதுல என்னதான் நடக்குதுன்னு மானிட்டர்ல போய் பாக்குறேன். மானிட்டருக்கு என்னாச்சு? ஆனா இதை நான் செக் பண்ணனே. இன்னொரு ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வழியா சரியாயிடுச்சு. மானிட்டரும் சரியாயிடுச்சு. என்னப்பா இது? என்னாச்சு சார்? ஒரு நிமிஷம் இங்க வாங்க சார். சொல்லுங்க தீபக். சார், மானிட்டர்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார். சார், நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். ஆனா சார், நீங்க ஒரு தடவை வந்து பாருங்க சார். அட, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எல்லாம் சரியா தானே இருந்தது. அட, கொஞ்சம் வாங்க சார். சரி இரு, நீங்க கொஞ்சம் ரிஹர்சல் பாருங்க. ஓகே சார். இந்த கோட்டை ரொம்ப அழகா இருக்குல்ல? அந்த பூவை பாத்தீங்களா? ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? நான் என் அம்மா அப்பா கூட இங்கே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அம்மா அப்பா கூடயா இல்ல இந்த பாங்கர்ல இருக்கிற பேய்களுடையா? பயந்துட்டியா? பயந்துட்டா. நாங்க எல்லாம் ரெடி பண்ணிடுறோம், நீங்க டயலாக்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது தீபக். இதுல என்ன பிரச்சனையா இருக்கும்? சார், நானும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். தீபக் சார், லைட் மீட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு சார். இம்பாசிபிள். எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நான் தான் செக் பண்ணேன். திடீர்னு எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணாம போகும்? சார், இது பான்கட் சார். இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். டேய், பாரு, எதுக்கு எடுத்தாலும் சும்மா உளறிட்டு இருக்காத. சார், நான் ஒன்னும் உளறல சார். இங்க வேணா பாருங்க. பாருங்க சார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது இல்ல சார். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் சார் இருக்கு. எனக்கு இந்த பயத்திலேயே ஷூட்டிங் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு தீபக். அது மட்டும் இல்லாம நேரம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னைக்கு லேட் ஆச்சுன்னா டெலிவரி இஷ்யூஸ் வந்துரும்பா. டோன்ட் வரி சார், நான் பாத்துக்கிறேன். வாங்க, ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம்.
என்ன பாச்சு? உனக்கு என்னாச்சு? என்னாச்சு தீபக் உனக்கு? தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி கொண்டு சீக்கிரம் வாங்க. தண்ணி கொண்டு சீக்கிரம் வாங்க. வாங்க. சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா தீபக்? ஏய் தீபக், சந்தோஷ் சீக்கிரமா வா. அன்னைக்கு நான் கேமரால என்ன பார்த்தேன்னு உங்ககிட்ட நான் விவரிக்க முடியாது. எனக்கு சில செகண்டுக்கு தான் அது கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆனா அது இமேஜ் இல்ல, சாவோட இன்னொரு ரூபம். ஒருவேளை என்னோட கேமரால ஏதோ ஒரு ஸ்பார்க் வந்துட்டு போன மாதிரி நான் நினைச்சேன். நான் கேமராவை செட் பண்ணேன். அதுக்கப்புறம் மானிட்டரை செட் பண்ண போனேன். மானிட்டர் செட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த இமேஜை நான் கேமரால பார்த்தேனோ அதே சேம் இமேஜ் மானிட்டர்ல வந்து போச்சு. பான்கட்ல நடந்த இந்த சம்பவத்துக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனா இது என் வாழ்க்கையில நடந்த ஒரு பயங்கரமான உண்மை. டெலிவிஷன் யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க. நாங்க டெய்லி ஷூட் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்க டெய்லி எபிசோட் பார்க்கணும்ல. அன்னைக்கும் எங்ககிட்ட வேற சாய்ஸே இல்லை. நாங்க ஷூட்டிங் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா இந்த முறை எங்க எல்லார் மனசுல நிறைய பயம் இருந்தது. ஐயோ அம்மா, ஏன் இவ்ளோ கவலைப்படுறீங்க? கேமரால ஒரு சின்ன ப்ராப்ளம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்னம்மா நீங்க? நான் உங்ககிட்ட எதையுமே சொல்லிருக்கவே கூடாது போல. என்னம்மா, நான் என்ன இங்க தனியாவா இருக்கேன்? என் கூட 100 பேர் இருக்காங்க. ஏய், ஆமாம்மா. டைம் ஆச்சு, வா போலாம். அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே, சீக்கிரம் பேசிட்டு வா. லாக்கெட் போட்டிருக்கேன். பூஜை கூட காலையில பண்ணிட்டேம்மா. ஹாப்பியா? குட். அம்மா, எனக்கு ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்ப போய் ஆகணும், சரியா? அப்புறம் அம்மா, உங்களோட ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்ல? வெரி குட். பாய்மா. அதே போ இந்த இடத்துல இருக்கு. மந்திரவாதி ஒரு எண்ணெய் பாட்டில்ல மந்திரம் செஞ்சு ராணிக்கு கொடுக்க பாத்திருக்காரு. ஏன்னா அவர் அந்த ராணிய வசியம் பண்ண பாத்திருக்காரு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா வா. ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு. உனக்காக அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா. நான் மறந்தே போயிட்டேன். சாரி, நான் இப்பவே வந்துடுறேன். வா, நம்ம 2 பேருமே ஒண்ணா போலாம். ஆக்ஷன். மகாராஜா, இந்த சம்பவத்துக்கு யாரு காரணம்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? Your Highness? மகாராணி இவர்தான் மிஸ்டர் மார்ஷல். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ரொம்ப முக்கியமான அதிகாரி. ராணி ரத்னாவதி, ராணி ரத்னாவதி, ராணி ரத்னாவதி. என்ன டிஸ்டர்பன்ஸ் இது? இந்த இடமே அமைதியா தானே இருக்கு. ராணி ரத்னாவதி, உன்னை தேடிதான் நான் இங்க வந்திருக்கேன். ஷூட்டிங்கும் அமைதியா தான் போய்கிட்டு இருக்கு. இங்க எந்த சத்தமும் இல்லையே. இருந்தாலும் என்ன சத்தம் அது? Your Excellency.
மார்ஷல் தான் டயலாக் பேசுறாரு. உல்கா சும்மா தானே இருக்கிறா. இருந்தாலும் அவளுடைய வாய்ஸ் லெவல் மேலே எங்கேயும் போய்கிட்டு இருக்கு. அவளுடைய வாய்ஸ் லெவலை தனியா கேட்டு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ராணி ரத்னாவதி அவருக்கு என்னாச்சு? என்னாச்சு பாருங்க. என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? அட தூக்குங்கப்பா. அப்பனா எப்படி நான் விழுந்துங்க? என்ன பப்பு, உனக்கு ஒன்றும் ஆகல? எனக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு சார். பப்புனா ஏன் கிண்டல் பண்றீங்க? நீங்க ஒரு சவுண்ட் இன்ஜினியர். முதல்ல உங்களுக்கு சத்தம் கேட்காம வேற யாருக்கு சத்தம் கேட்காங்க? இல்ல சார், இது வேற ஏதோ சத்தம் மாதிரி இருந்தது. அது பேயோட சத்தம் மாதிரி இருந்தது. அதை நான் இப்ப கேட்டேன் சார். யாரோ அடிக்கடி ராணி ரத்னாவதின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஸ்மார்ட் பாய், தண்ணி கொண்டு வாங்க. என்ன நீங்க இந்தாங்க சார், கொடுங்க. இந்தாங்க சார். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ஸ்ட்ரெஸ்ல இல்ல சார். இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை நான் 2-3 நாள் சேர்ந்து ஷூட்டிங் பண்ணிருக்கேன் சார். ஆனா இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்ததே இல்ல சார். நான் உண்மையதான் சொல்றேன். இங்க ஏதோ இருக்கு சார். பரவாயில்ல, விடுங்கண்ணே. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியா போயிடும். சரி, மத்தவங்க எல்லாம் வாங்கப்பா, நாம ஆரம்பிக்கலாம். வாங்க. ஓகே பாய்ஸ், ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். கம் ஆன், கேரி ஆன். கேமரா ரெடி பண்ணுப்பா. அப்பனனுக்கு அந்த ராணி மேல காதல் வந்துருச்சு என்னமோ. சரி, மறுபடியும் அந்த ஷாட்ல அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் சரியா? சார், கேமரா ரெடி. ஓகே, டேக் போலாமா? ரோலிங், ஆக்ஷன். Your Excellency, I have been waiting for a long time. ராணி ரத்னாவதி, ராணி ரத்னாவதி, ராணி ரத்னாவதி. இங்க பாருமா, உன்னோட லுக்கு பின்னாடி இருக்கு. மார்ஷல பார்க்காம எங்க பாக்குற? பட் சார், நானும் அதே சத்தத்தை கேட்டேன் சார். யாரோ இப்போ ராணி ரத்னாவதின்னு கூப்பிட்டாங்க. என்ன பப்பு, உங்களால இந்த சின்ன பொண்ணுடைய மனசும் கெட்டு போச்சே. பப்புனா என்னண்ணா? ஆனா நம்ம கிட்ட கொஞ்சம் கூட டைம் இல்லடா. பத்தாதுன்னு நீங்க வேற புதுசா ஒன்னு சொல்லிருக்கீங்க. Oh my god, இன்னைக்கு ஷெட்யூல் வேஸ்ட் ஆயிட்டே இருக்கு. போங்க. கம் ஆன் எவரிபடி, பேக் டு வர்க். ஓகே, எல்லாரும் ரெடியாங்க. வாங்க. டேக்னு அவங்க சொன்ன உடனே உல்காவோட மைக்ல இருந்து நிறைய பேரு சத்தம் போட்டு ரத்னாவதின்னு கூப்பிட்ட மாதிரியே இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் அமைதியாயிடுச்சு. அது பாசிபிளே இல்ல. டெக்னிக்கலி இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. நான் கொஞ்சம் பயந்து போயிட்டேன். வர்ற வழியில நாங்க பாங்கட பத்தி கொஞ்சம் கதைகளை கேட்டுக்கிட்டே வந்தேன். அதே ஞாபகமா இருந்ததுனால ஒருவேளை அதே நடக்குதோன்னு தோணுச்சு. இருந்தாலும் ரெக்கார்டிங்கை நான் உடனே ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கும் நான் அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த லெவல் மேல போய்கிட்டே இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையுமே நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கும் அந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் உடனே நான் ரொம்ப பயந்து போயிடுவேன். Your Majesty, அன்னைக்கு ஏம்ல நடந்த கான்சிக்வன்ஸுக்கு யாரு காரணம்னு சொல்லுங்க. I know who. சரி, அந்த பேரை சீக்கிரமா சொல்லுங்க. யார் அது? Your Majesty, it's Samar Singh. ராணி ரத்னாவதியோட கோட்டையில நின்னுட்டு இந்த மாதிரி பேசுறதுக்கு உன் மனசுல எவ்வளவு தைரியம் இருக்கணும்? சரிப்பா, அன்னைக்கு நான் உனக்கு கிளாஸ் எடுத்தேன், இன்னைக்கு நீ எனக்கு எடுக்கிறியா? தேவையில்லாம கோவப்படுத்திட்டு இருக்காத, புரியுதா? சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும், இல்லைன்னா அவன் டென்ஷன் ஆயிடுவான். ஓகே சார், ரெடி, ஒன் மோர். வெளியே போ, என் கோட்டையை விட்டு வெளியே போயிடு, இல்லைன்னா நான் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் மகாராணி, ப்ளீஸ் இந்த மாதிரி பேசாதீங்க. என்னாச்சு? எதுக்கு நீங்களாம் இந்த மாதிரி சிரிக்கிறீங்க? சொல்லுங்க, ஏன் சிரிச்சிட்டு இருக்கீங்க?
என்னாச்சு? உல்கா, ஹே, உல்கா, உல்கா, என்னாச்சு உனக்கு? உல்கா, நல்ல வேளை உல்காவுக்கு நினைவு திரும்பிடுச்சு. ஆர் யூ ஓகே? வாமா, உன்னை கேரவன்ல விட்டு வந்துடுறேன். வா. இல்ல பரவாயில்ல, கேரவன் பக்கத்துல தானே இருக்கு, நானே போறேன். ஷியோர்? கண்டிப்பா. சரி, டேக் கேர். அல்கா, இது மேல போட்டுக்கோ. போங்க 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 போங்க, எல்லாரும் வேலைய பாருங்க. டைரக்டர் சார் சொல்றாங்க, போங்க போங்க, நிக்காதீங்க. ஆர்கனைஸ் ரெடியா பண்ணுங்க. போங்க. மத்த ஷாட் எல்லாம் முடிக்கணும்ல. சொல்றாருல, போங்க சார். போங்க போங்க போங்க, சீக்கிரமா போங்க, டைம் ஆச்சு. இந்த அரண்மனைய பார்க்க பார்க்க என் கண்ணுக்கு இது இன்னும் அழகா தெரியுது. இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. ஆமா, இந்த ஷாட் வைக்கலாம். அப்பதான் ஆஃப் லெவல்ல கரெக்ட்டா வரும். குதிரை அங்க நிறுத்திட்டு கேமரா அந்த ஆங்கிள் வச்சிரலாம் சார். அது வரைக்கும் கவர் ஆகும் சார். சார் நம்ம இப்ப அடுத்த ஷாட் என்ன பண்ணலாம்? குதிரை இங்க இருந்து ஓடி வரும். முதல்ல கேமராவை வச்சு இந்த ஷாட் எடுத்துருங்க. எனக்கு அங்க இருந்து குதிரை ஓட ஆரம்பிச்ச உடனே பின்னாடியே நீங்க ட்ராலியை வச்சு இப்படி ஒரு ஷாட் எடுத்துருங்க. ஏய், என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? நில்லு நில்லு நில்லு. நீ எவ்வளவு ஷூட்டிங் பண்ணிருப்ப, ஏன் இப்படி அடமுடிக்கிற? ஏன் இப்படி பயப்படுற? சரியா? சரி, சொன்ன மாதிரி பண்ணிருங்க. ஓகே ஓகே, பண்ணிருங்க. நல்லா வரணும். அத பத்தி கவலைப்படாதீங்க சார். ஓகே சார், இப்போ ஆர்டிஸ்ட் எல்லாம் ரிஹர்சல் கூப்பிடலாமா சார்? ஓகே சார், ஓகே சார். சார் ஷாட் ரெடி. டைரக்டர் சார் கூப்பிடுறாரு சார். நான் சொன்ன உடனே நீங்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடா வரணும். கேமரா ட்ரையல் இருக்கும். டப் 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 டப்னு போயிட்டே இருக்கணும். நிறுத்தவே கூடாது. காஜோல், நில்லு, அடம்பிடிக்காத, நில்லு நில்லுன்னு சொல்றேல. ஏன் இப்படி அடம்பிடிக்கிற? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? ஏன் இப்படி அடம்பிடிக்கிற? ஏய் காஜோல், சொன்னபடி கேட்காம ஏன் இப்படி அங்கங்க திமிர்ற? என்னப்பா அங்க நடக்குது? குதிரை ஏன்பா தொந்தரவு பண்றீங்க? என்னப்பா பண்ணிட்டு இருக்கான்? ஏன் அவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்கான்? யோ யோ, என்னையா பண்றீங்க? குதிரை இந்த பக்கம் வருது பாரு. அங்க என்னப்பா நடக்குது? கண்ட்ரோல் பண்ண தெரியாதா உங்களுக்கு? பாத்தி ஏன் குதிரை அடம்பிடிக்குது? கண்ட்ரோல் நானே டைம் என்னப்பா ஆச்சு? குதிரை இந்த பக்கம் வருது. யோ புடிங்க, சீக்கிரம் புடிங்கப்பா. யோ என்னையா நடக்குதாங்க? யோ கட்டிக்கிட்டே இருக்கேயா, முதல்ல குதிரையா புடியா.
புடிங்க புடிங்க. ஐயோ காஜோல், ஏன் நிக்காம ஓடிட்டு இருக்க? யோ புடிங்க அத. அது பாட்டு ஓடிட்டு இருக்க. யோ நீ போய் புடியா. யோ கேமரா. அசன் இங்க வாயா. என்னையா அதை விட்டுட்டு வேடிக்கை பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஷூட்டிங் நடந்த மாதிரி தான் சார். அந்த காஜோல் புடிங்க சார். வேகமா ஓடுது சார். அந்த புடிங்க. ஓட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு செகண்ட் லேட் ஆயிருந்தா கூட அந்த குதிரை என்னை இடிச்சு கீழே தள்ளி இருக்கும். பாருங்க சார், ஒரு பிலிம்ல நடந்த பெரிய ஷூட்டிங் மாதிரி இருந்தது. அட என்னால இன்னும் கூட நம்ப முடியல. ஆக்சுவலா அந்த இடத்துல என்னதான் நடந்தது? ஹலோ, சாரி அபிமன்யு, என்னால் இன்னைக்கு ஷூட்டிங் நடத்தவே முடியல. ஒரு நாள் ஷூட்னா அதுக்கு எவ்வளவு லாஸ் ஆகுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுதுப்பா. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே யோசிச்சு பார்த்தா எங்களுக்கு ஒண்ணுமே புரியலப்பா. ஓகே தேங்க்யூ. ஆமா, இன்னைக்கு ராத்திரி நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். ஓகே ஓகே தேங்க்யூ சார். தர்மேஷ் சிங் என்கிட்ட போன்ல சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு உண்மையிலே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஐ மீன், எங்க லைன்ல அவுட்டோர்ல இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும், ஆக்சிடென்ட் கூட நடக்கும். பட் திஸ் ரியலி ஹாரர். செட்டே உடைஞ்சு போயிடுச்சு, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் டோட்டலி டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு, லைட்ஸ் எல்லாம் உடைஞ்சு போயிடுச்சு. ஆனா எங்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே சேஃபா இருக்குன்னு கேட்டது தான் எனக்கு நிம்மதி ஆயிடுச்சு. ஆனா அந்த நேரத்துல புல்காவுக்கு நடந்த அந்த சம்பவம், ஐ ஹாவ் நோ க்ளூ அபவுட் திஸ். சார் சார், உல்கா எங்கேயுமே காணோம் சார். சார், ஹோட்டல்ல இருக்க ரூம், ரெஸ்டாரண்ட், கார்டன் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவ எங்க தேடியும் காணோம் சார். என்னையா இது? ஆனா சார், ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்க காணாம போன விஷயத்த ஏன் யாரும் கவனமே செலுத்தல? யாராவது ஒருத்தராவது பாத்துருக்கணும்ல சார். நாங்க ஹோட்டலுக்கு வந்ததுல இருந்து அவங்களை நாங்க யாருமே பார்க்கல. கடைசியா யார் அவங்கள பார்த்தது? சார், ஷூட்டிங் அப்ப அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாம போயிடுச்சு, தெரியும்ல உங்களுக்கு. கேரவன்ல கொண்டு வந்து நான் விடுறேன்னு சொன்னேன் சார். ஆனா அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சு. அந்த கோட்டையில அந்த கோட்டையில தான் இருக்காளா? அவ இன்னும் அந்த கோட்டையில இருக்கா? வாங்க 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 சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. ராணி ரத்னா தேவிக்கு வணக்கங்கள். சொல்லுங்க, உங்களுக்கு நான் இப்போ என்ன செஞ்சு கொடுக்கணும்? எனக்கு விசேஷமான வாசனை எண்ணெய் வேணும். கண்டிப்பா எங்க கிட்ட உங்களுக்கு தேவையான எல்லா வித எண்ணெய்களும் இருக்கு. எனக்கு பிரயோஜனப்படுற மாதிரி ஒரு நல்ல எண்ணெயா கொடு.
இதெல்லாம்? நான் எங்க இருக்கேன்? ராணி ரத்னாவதி நீயா? நீங்க கடைசியா நான் நினைச்ச மாதிரியே என்கிட்ட வந்துட்டீங்க பாத்தீங்களா? அந்த பொண்ணை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். டோன்ட் வரி தீபக், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் அந்த இடத்துக்கு போயிடுவோம். என்னப்பா அது, போலீஸ் கூட லைன் போக மாட்டேங்குது. I can't believe this. இங்க நெட்வொர்க் கூட இல்ல. அது இல்லாதனால அல்கா கிட்ட பேச கூட முடியல. அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நம்ம எல்லாம் கடவுளை வேண்டிக்கலாம். சார் கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ரீச் ஆயிடுவோம். அவளுக்காக நிச்சயமா நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணி ஆகணும். கொடூர மந்திரவாதியே, நீ என்னை எப்படி தேடி கண்டுபிடிச்ச? காத்துக்கிட்டு இருந்த நான் யுகமா சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் ராணி ரத்னாவதி. ஆனா இன்னைக்கு உங்களோட பாதம் இந்த கோட்டைக்குள்ள பட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. உனக்காக காத்திருந்ததுக்கு பலன் கிடைச்சிருச்சு. எப்போ அந்த எண்ணெயை நீங்க தொட்டு பார்த்தீங்களோ அதுக்கப்புறம் நான் இத்தனை காலம் காத்துக்கிட்டு இருந்ததுக்கான பலனும் கிடைச்சிருச்சு. என்ன மரியாதையா இங்க இருந்து போக விடு. கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா முக்தி கிடைக்கும். ஆனா எனக்குள்ளார எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நெருப்ப நீங்க அணைச்சதுக்கு அப்புறமா தான் முக்தி கிடைக்கும். என்ன இது? என்னை விட்டுடு, என்னை விட்டு. என்ன இது? என்னை விடு.
சார் ஏன் சார் வண்டி நிறுத்துனீங்க? நான் நிறுத்தல, ஆனா வண்டி தானா நின்னுடுச்சு. இங்க தானா எதுவும் நடக்காது சார். இங்க இருக்கிற சக்திகளுக்கு என்ன பிடிக்குமோ அப்படிதான் நடக்கும். இங்க என்ன நடக்குது? என்னாச்சு சார்? ஏய், இந்த ஸ்பீடோமீட்டர் பாரு. இங்க என்ன நடக்குது? ராணி ரத்னாவதி, ராணி ரத்னாவதி, ராணி ரத்னாவதி, ராணி ரத்னாவதி. நான் ஒண்ணு ராணி ரத்னாவதி இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுடு ப்ளீஸ். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன விட்டுருங்களா ப்ளீஸ். யார் நீ? நான் ஒண்ணு ராணி ரத்னாவதி இல்ல. என்ன விட்டுடுன்னு சொல்றேன்ல. என்ன விட்டுங்க ப்ளீஸ். நான் ராணி ரத்னாவதி இல்ல. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ராணி ரத்னாவதி கிடையாது. நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. सिंहासन हिल उठे राजवंशों ने भिजती तानी थी, पूरे भारत में आई से नई जवानी थी, घुमी हुई आजादी की कीमत सबने पहचानी थी, तिरंगी को करने की सबने मन में ठानी थी, चमक उठी संसत्ता मन में, चमक उठी संसत्ता मन में, वह तलवार पुरानी थी। हर कोने के मुंह हमने सुनी कहानी थी, पूरी मर्दानी बोलो झांसी रानी रानी थी, झांसी रानी रानी। லாக்கெட்
எஸ். அவங்க தினமும் கோயிலுக்கு போய் கடவுளுக்கு விளக்கேத்துவாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான் இருந்தது. ஒரு கோயில் இருக்கு மெயின் கேட் கிட்ட. அக்கா ஓடு ஓடு. இந்த எண்ணெய் மட்டும் என் மேல பட்டுச்சுன்னா எல்லாம் கெட்டு போயிடும். ராணி, இனிமே நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம். இதை யாராலையும் தடுக்க முடியாது. காக்கா காக்கா கனகுவேல் காக்கா நோக்கு நோக்கு நொடிகள் நோக்கு. காக்கா காக்கா கனகுவேல் காக்கா நோக்கு நோக்கு நொடிகள் நோக்கு. இல்ல, இது நடக்க கூடாது. இது நடக்க கூடாது. வேண்டாம். சொல்லாது. வேண்டாம். வேண்டாம், சொன்ன கேளு. வேண்டாம், 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 என்ன விட்டு, என்ன விட்டு, வேண்டாம், வேண்டாம். எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இங்க இருந்து எப்படி வெளியே போறது? நீங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்க. இங்க பாருங்க. உல்கா, உல்கா, என்னமாச்சு? உனக்கு என்னமாச்சு? என்னாச்சு உனக்கு? எழுந்துரு. உல்கா எந்திரிமா. உல்கா, அம்மா உனக்கு என்னாச்சு? எழுந்துருமா. உல்கா, ஒன்னும் ஆகல. மயக்கத்துல தான் இருக்கா. கடவுள் புண்ணியத்துல இவ பொழைச்சிக்கிட்டாங்க. இது நடந்ததே ஒரு பெரிய அதிசயம். சூரிய மறைஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து தப்பிச்சவன் எவனும் கிடையாது. வாங்க, இவளை இங்க இருந்து தூக்கிட்டு போயிடலாம். சீக்கிரம் தூக்குங்க. சரி சார், நம்ம நீங்க எல்லாமே பிடிங்க சார். நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா உல்கா தப்பிச்சிட்டா.
புல்காவுக்கு மும்பை ஹாஸ்பிட்டலில் தான் நினைவு திரும்பிச்சு. அவளோட உடம்புல சிராய்ப்புகளும் காயங்களும் இருந்தது. ஆனால் அவளுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கூட ஞாபகத்துக்கு இல்லை. ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணா உடனே ரொம்ப பயந்து போய் மயங்கி விழுந்துடுறா. அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சது. அந்த கதையில் அவ ஒரு கதாபாத்திரமா ஏன் வந்தான்னு அவளுக்கே தெரியல. ஆனால் அவ தப்பிச்சது உண்மையிலே அதிசயம்தான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு தான். இது உண்மையிலே நடந்தது. இதை நிரூபிக்கலாம் முடியாது. ஆனா இது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா எப்பவும் எங்க கூடவே இருக்கும். எங்க பேரனாமல் எக்ஸ்பர்ட் பீனு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, சில நேரங்களில் சில சம்பவங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அது எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்துல அந்த தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதாவது யாருக்கோ யாருனாலேயாவதோ ஏதாவது ட்ராஜடி நடந்திருந்ததுன்னா பொதுவாக அவங்களுக்கு முக்தி கிடைக்காது. அந்த ஆத்மா அதே இடத்துல அடைப்பட்டு சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாராவது எப்போவாவது அதே இடத்துக்கு அதே பர்சனாலிட்டியோட வந்தாங்கன்னா ஏற்கனவே நடந்த சம்பவத்துக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்ததுனாலோ அதே விபத்து அங்கே மறுபடியும் நடக்க வாய்ப்பு அதிகமாயிடுது. இதனால் அங்கே இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் ஆக்டிவ் ஆகிடுது. இந்த மாதிரி விபத்துக்கள் புல்கா ராணி ரத்னாவதியை மாதிரியே ஆடைகளை அணிஞ்சிட்டு இருந்ததுனாலையும் அந்த சம்பவம் நடக்கிற ஆனிவர்சரி வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சமாக இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகுதான் நடக்குது. அதனால தான் இருட்டினதுக்கு அப்புறம் எந்த மாதிரி ஹாண்டட் இடத்துக்கு போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க.